ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு கோவக்காய் வறுவல் தான் பண்ண போகிறோம். இதை நீங்கள் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா இந்த பொருளெல்லாம் சேருங்க. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் தினமும் செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கு நாம் கோவக்காவை கட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நாம் கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் மல்லி, அதுக்கப்புறம் 4 மிளகாய், காஞ்ச மிளகாய் தாங்க. இதை போட்டு நல்லா வறுத்துக்கிறணுங்க ஃபஸ்ட்டு. நல்லா எண்ணெயெலாம் விட வேணாங்க. நல்லா கொஞ்சம் அது ரொம்ப கருகக்கூடாது. கருகுனா டேஸ்ட்டு சுத்தமாக மாறிடும். கருகவும் கூடாது, நம்மளுக்கு பச்சையாகவும் இருக்கக்கூடாது. அது மீடியமாக வறுத்து எடுத்துக்கிறங்க. இப்போ நம்ம கோவக்காவை நல்லா கழுவி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு நிறையா பேருக்கு குழப்பம் இருக்கும். ஏன்னா இது வேகாது அப்படின்னு நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த காயை யூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரம் காய் ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துருங்க. அதே மாதிரி டேஸ்ட்டும் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இதை நம்ம பொரியல், சப்பாத்தி, இந்த மாதிரி ரைஸுக்கும் நம்ம 2க்குமே எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை குழம்பாவும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வறுவல் தான் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம நீளமாக கட் பண்ணிக்கிறேனுங்க. எல்லாத்தையுமே இந்த மாதிரி தான் கட் பண்ணிக்கிறணும். பொதுவாகவே கோவக்காய் நிறைய பேர் சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனால் கோவக்காயில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குங்க. குறிப்பாக சர்க்கரை வியாதி இருக்கவங்கெல்லாம், அந்த பிபி இருக்கவங்கெல்லாம் இதை வாரத்துக்கு 2-3 முறை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக அவங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம கோவக்காவை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நம்ம சும்மா பச்சையாகவே கூட சாப்பிட்லாம். கோவக்காய் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா கிராமங்கள்லாம் கொடிகளில் நிறைய கிடக்குங்க. நிறைய பழமாக இருக்கும். அந்த பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா சின்ன வயசுலலாம் நம்ம இந்த மாதிரி தான் பிடுங்கி பிடுங்கி சாப்பிடுவோம். இப்போ நம்ம கோவக்காய் அந்த நம்ம வருத்தம் இல்லையா, அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நாம் தாளிக்க போகிறோம். இப்போ தாளிக்கிறதுக்கு நீங்கள் எண்ணெய் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ரொம்பலாம் நம்மளுக்கு தேவைப்படாது. அது கூடயே கொஞ்சமாக கடுகு நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா, அதை அரைச்சிக்கோங்க மிக்சியில் போட்டு. அதை லாஸ்ட்டாக தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ சேர்க்க போகிறதில்ல. இது நல்லா பொரியட்டும். இப்போ நாம் இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கு அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அந்த கோவக்காவை எடுத்து அதிலே போட்டுடலாங்க. போட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது. அதாங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா சுத்தமாக டேஸ்ட் மாறிடும். அதுக்காக நீங்கள் தண்ணியே ஊற்ற வேண்டாம். எண்ணெய் நிறையா ஊற்றணுமா அப்படின்னு கேட்டாலும் எண்ணெயும் நிறையா வேண்டாம். இதையே சிம்பிளில் வச்சு நீங்கள் காயெல்லாம் போட்டதுக்கப்புறம் சிம்பிளில் போட்டே நல்லா வதக்குங்க. இது வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கிட்டு நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டிங்க அப்படின்னா அது நல்லா ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துருங்க. அவ்வளோதாங்க. இது கூடவே நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடுங்க. அது சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் இதுக்கு காரம் நம்ம 4 பட்டை மிளகா தான் சேர்த்துருக்கோம். அது நம்மளுக்கு பத்தாது, அப்படி தானே. ஏன்னா இதில் ஏற்கனவே புளிப்பு சுவை இருக்கும் இந்த கோவக்காயில். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா இத்தனை கூட புளிப்பு சுவை இருக்கவே இருக்காதுங்க. இப்போ நம்ம இதுக்கு ஒரு ஸ்பூன் காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மஞ்சள் தூளை சேர்த்துட்டு கொஞ்சமாக வதக்கிட்டு ஒரு டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் காரம் எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு அதுக்கு தக்கன போட்டுக்குங்க. ஆனால் ரொம்ப போட்டுறாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம 4 பட்டை மிளகாய் போட்டு அங்கே அரைச்சி எடுத்துருக்கோம். அதனால் ரொம்ப எடுக்க வேண்டாம். இப்போ நம்ம மஞ்சள் தூள் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கிடலாங்க. வதக்கிட்டு நம்ம இந்த மிளகாய் தூளை சேர்த்துட்டு அது கூடவே வதக்கி ஒரு 10 நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணால் தான் உங்களுக்கு சீக்கிரமே வேகும். இப்போ நான் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்ச அந்த பொடிகளை அது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நீங்கள் நல்லா எல்லாத்தையுமே நான் போட்டேன். அதில் போட்டதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. போதுங்க. நம்மளுக்கு சூப்பரான ஒரு கோவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் இதே மாதிரி பண்ணி கொடுங்க. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் அதை விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் நம்மளுக்கு ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் ஒரு பொரியல் தான் இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்க, பொரியல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க.